சரின்னு பயங்கர கோவமா மாலினி வீட்டுக்கு போறாரு. போயிட்டு கத்து கத்துன்னு கத்துறாரு. "எதுக்காக நீ இப்படி பொய் சொல்ற? கொஞ்சம் கூட உனக்கு அறிவே கிடையாதா? உன்னை எனக்கு பிடிக்கும்னு எப்பவாவது உன்கிட்ட நான் சொல்லியிருக்கேனா? எனக்கு கல்யாணம் ஆகலன்னு உன்கிட்ட நான் பொய் சொன்னேனா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தை பொறக்க போகுது. எல்லா உண்மையும் உன்கிட்ட சொன்னேன்ல. எல்லாத்தையும் நல்லா கேட்டுக்கிட்டு, இப்ப எதுவுமே நான் சொல்லலன்னு போயிட்டு பொய் சொல்ற? எனக்கு அசிங்கமாவே இல்ல. நல்லா நல்லா ஏமாத்தியிருக்க என்ன நீ. நீ வளைச்ச அந்த வலையில நான் நல்லா சிக்கியிருக்கேன். எனக்கு தெரியாது. உன்னை பார்த்து நான் பாவப்பட்டேன். பாவப்பட்டதுனால இன்னைக்கு என் வாழ்க்கை எந்த நிலைமையில இருக்குன்னு பார்த்தியா? நல்லா தெரிஞ்சுக்கோ. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது நீ பண்ண, உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். அப்படியே கொலை பண்ணிட்டு அழகா ஜெயிலுக்கு போயிடுவேன். அத பத்தி நான் கவலையே பட மாட்டேன். புரிஞ்சுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா வெளிய வராரு. வந்தா வெளியே எழில் நின்னுட்டுருக்காரு. அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு அங்கேருந்து போறாரு. பின்னாடியே எழில் வராரு. "என்ன ஆச்சுண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே கேட்குறாங்க. "சரி விடுண்ணே, நீ தெரியாம பண்ணிட்ட. உன் தப்ப நீ உணர்ந்துட்ட. அது போதும். சரியா நீ வீட்டுக்கு போ. எதையும் யோசிச்சுட்டு இருக்காத. எல்லாமே நல்லதாவே நடக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. பாக்கியா ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. எல்லாரும் வந்து அமௌண்ட் குடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு அந்த அமௌண்ட்லாம் வாங்கி போட்டுட்ருக்காங்க. அப்படியே பார்க்குறாங்க. "எல்லாம் பார்த்துக்கோ செல்வி" அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா ஃப்ரூட் வேணும்க்கா. அது காலி ஆயிடுச்சுக்கா" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்றாங்க. "சரி நானே போயிட்டு பார்த்து வாங்கிட்டு வரேன். சரியா?" அப்படின்னு சொல்றாங்க பாக்கியா. "சரி நீ பார்த்துக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள எழில் வராரு. "வா எழில்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்ப சொல்றாரு நடந்த எல்லாத்தையுமே. "செடியின பார்த்துக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. நான் பார்த்துட்டு தாம்மா இருக்கேன். செடின்னு வந்து மாலினி வீட்டுக்கு போய் பயங்கரமா திட்டிட்டான்" அப்படின்னு சொல்றாரு. "ஐய்யய்யோ! இப்ப போய் எதுக்குடா அங்க போனான்? இவன் ஏன் தான் இப்படி பண்றானோ தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "இல்லம்மா, அந்த பொண்ணு ஏதோ சரியான பொண்ணா இல்லன்னு எனக்கு தோணுது" அப்படின்னு எழில் சொல்றாரு. "ஆமாடா, அந்த பொண்ணு நல்லா பொய் சொல்லும். தெரியுமா? அது மட்டும் இல்ல, செடியனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எல்லாமே அதுக்கு தெரியும். தெரிஞ்சு தான் பழகுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "அப்படியாம்மா? எனக்கு இதெல்லாம் தெரியாது" அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு. "சரி நான் செடியன கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுருக்கேம்மா" அப்படின்னு சொல்றாரு. "சரி நீ இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாக்கியா போறாங்க. இனியா ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிக்கிட்டு வராங்க. வரும்போது எல்லாரும் சொல்றாங்க, "ஏய் அசைன்மெண்ட் எழுதிட்டு எல்லாத்தையும் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடு. நாங்க எழுதிக்கிறோம்" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்? எதுக்கு? எல்லாரும் ஒரே மாதிரி எழுதுனா மிஸ் கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் நீங்களே உட்காந்து எழுதுங்க. என்னால முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்லிட்டு வராங்க. அப்படியே பாக்கியா நின்னுட்டு இருக்காங்க. "அம்மா வந்திருக்காங்க. சரி நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க. "என்னம்மா என்னை கூட்டிட்டு போறதுக்கு நீயே வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவ கேட்குறாங்க. "ஆமா, உன்னை கூப்பிட்றதுக்கு தான் நான் வந்தேன். எப்பவுமே உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலல்ல. அதனால தான் நான் வந்தேன்" அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. "சூப்பர்மா சூப்பர். ஆமா என்னம்மா காலேஜ பார்த்தோன்னே இப்படியே பார்த்துட்டே இருக்க? உனக்கு படிக்கிற ஆசை வந்துடுச்சா என்ன?" "இல்லம்மா, அந்த ஆசைலாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "சரி சரி, ரொம்ப அக்கறையா தான் கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்றாங்க. "இல்ல, அதுக்காக இல்ல. நீ என்ன பண்ணிட்டு இருக்க இங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ம்மா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் என்ன யார் கூடயும் பேசவா செய்றேன்? ஏய் விளையாட்டு கூட அதெல்லாம் சொல்லாதடி. யார் கூடயும் நீ பேசக்கூடாது. புரியுதா? நல்லா படி, வேலைக்கு போ. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. "ம்மா இங்க இருக்க மூஞ்சிலாம் ஒண்ணு கூட நல்லாவே இல்ல. எனக்கு ஏத்த மூஞ்சியே இல்லம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்றாங்க. "என்னடி இப்படி பேசுற? பின்ன இப்படி பேசாம வேற எப்படிம்மா பேசுவாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்றாங்க. "சரி நான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "ஆமாம்மா சரிம்மா கோச்சிக்காதம்மா. சும்மா தாம்மா பேசினேன்" அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போறாங்க. செல்வி ரெஸ்டாரண்ட் வெளியே நின்னுட்டு இருக்காங்க. "வாங்க வாங்க இங்க சாப்பிடுங்க. இங்க நல்லா இருக்கும் சாப்பாடு. ஒரு வாட்டி வந்து உள்ள சாப்பிட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போறவங்க வரவங்க ரோட்ல போறவங்க எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இத பாக்கியா பார்க்குறாங்க. பார்த்துட்டு கிட்ட வராங்க. "ஏய் செல்வி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "அக்கா உள்ள யாருமே சாப்பிட்றதுக்கு வரவே இல்லக்கா. அதனால தான் ரோடுக்கு வந்து யாராவது வரீங்களான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்க்கா" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்றாங்க. "இங்க பாரு செல்வி, இப்படிலாம் காமெடிலாம் நீ பண்ணக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நாலு எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அவங்க போய் சொல்லுவாங்க. அதுவே நிறைய பேர் ஆகும்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. "பிக்கப் ஆக கொஞ்சம் டைம் ஆகும்" அப்படின்னு சொல்றாங்க. "அக்கா உள்ள 4 பேர் தான்க்கா இருக்காங்க. 4 பேரு போயிட்டு 40 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த 40 பேர் 400 பேரா மாறும். புரியுதா? வெயிட் பண்ணணும்" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள ஒரு கார் வருது. "வாங்க வாங்க சாப்பிட வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செல்வி கூப்பிடுறாங்க. ஆனா அப்படியே சுத்தி பார்க்குறாரு. அங்கேருந்து போயிடுறாங்க. "என்ன எல்லாரும் போயிட்டே இருக்காங்க? இங்க வண்டி பார்க் பண்ண இடமே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பார்க்குறாங்க. "ஆமா இங்க கார்லாம் நின்னு இருக்கே அதெல்லாம் யாருது?" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கிட்ட கேட்குறாங்க. "அதெல்லாம் பக்கத்து கடைக்கா. அவங்கலாம் இங்க தான் வந்து நிறுத்திட்டு போயிருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்றாங்க. "ஓ அப்படியா? இங்க வண்டி பார்க் பண்ண இடமே இல்லையே. அதனால தான் எல்லாரும் போயிட்டே இருக்காங்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா அப்படியே யோசிக்கிறாங்க. ஜெனியோட அம்மா வேலை செய்கிற இடத்துக்கே போகிறாங்க. போயிட்டு பாக்கியா பார்க்குறாங்க. "எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட அம்மா கேட்குறாங்க. "இல்லை உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும்" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன பேசணும்? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். ஆனால் ஜெனியை பற்றி இந்த செடியை பற்றி எதுவுமே என்கிட்ட பேசாதீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. "அவங்கள தவிர வேறு எதுவுமே இல்லை என்கிட்ட பேசுறதுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. "சரி சொல்லுங்கள்." "இல்லை ஜெனி செடி 2 பேருமே மீட் பண்ணி பேசினா கண்டிப்பாக ஏதாவது சமாதானம் ஆகும்" அப்படின்னு சொல்கிறாங்க.
அதெல்லாம் பார்க்கவே முடியாது. அதுக்கு சான்ஸே இல்ல. ஜோசப்லாம் ஒத்துக்கவே மாட்டாரு. அவர் எடுக்கிற ஸ்டெப்புக்கு நான்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தயவுசெய்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க. ஏன் 2 பேரும் பார்த்து பேசி என்ன ஆக போகுது? பச்சை துரோகம் பண்ணியிருக்கான் அவன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த துரோகம் பேசினா சரியாயிடுமா என்ன? அப்படின்னு கேட்குறாங்க ஜெனியோட அம்மா. இல்ல அதுக்காக சொல்லல. அவன் தவற உணர்ந்துட்டான். அதனால 2 பேரும் சேர்ந்து பேசட்டும். ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சா ஜெனியோட ஸ்டெப்பு மாறும்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்றாங்க. அதெல்லாம் முடியாது. இங்க வராதீங்க. என்ன தேடி இது விஷயமா பேச வராதீங்க.